நண்பர்களே, நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் வந்து ப்ளூடூத் பென்ட்ரைவா மாற்ற கஷ்டப்படுறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் என்ன எஸ்ஆர்என்எஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பென்ட்ரைவ் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் போட்டுடலாம். அது இல்லாமல் உங்கள் வீடியோ வந்து இப்போ ரொட்டேட் வரணும், அப்போ தான் வந்து கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் வந்து எட்ஜ் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து வென்டைன் டைப் படிச்சிங்கன்னா வந்து ஃபஸ்ட் லிங்க்கில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3 லிங்க் இருக்கும். நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுல நான் விண்டோஸ் ஜிப் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் லினக்ஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது பார்த்தீங்கன்னா இன்னொரு சைட்டுக்கு போகும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அது ஜிப் ஃபைலாக இருக்கும். அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வென்டாய் டூ டிஸ்க்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து பென்ட்ரைவ் ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகி உங்கள்கிட்ட எஸ் கேட்கும். ஏன்னா ஃபார்மேட் ஆகிடும் அதில் இருக்க டேட்டாலாம். எஸ் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு டைம் 2 டைம் டபுள் செக் ஆகும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது ஃபார்மேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபார்மேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஐஎஸ்ஓ போட்டு நீங்கள் வந்து ப்ளூடூத் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மல் ஃபேஸ் போட்டு வந்து நார்மல் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த தடவை சந்திக்கலாம். பாய்.